உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜனனி, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நான் ஆக்சுவலா சின்ன வயசுலலாம் இந்த வாசப்படி இருக்குல்ல, அங்கதான் உட்காந்து படிப்பேன். இங்கதான் பல நாள் தூங்கவும் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு கணக்காலம். இந்த அந்த பக்கம் மாட்டு. டேய், அந்த சிவாவும் ஜனனியும் ஷாக் அடிச்சு சாகிறத என் கண்ணால பாக்கணும்டா. டேய் மாப்ள, 2025ல உன் முதல் ஆசை நிறைவேற போதுடா. டேய், நான் போய் அந்த மரத்து மேல உட்காந்துக்கிறேன். அவன் மோட்டார் ரிப்பேர் ஆனதை சரி பண்ண ஆரம்பிச்சதும் நீ நைஸா கதவை பூட்டிட்டு வந்துரு. அப்புறம் மறக்காம ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, ஃபர்ஸ்ட் பகலாவது நடக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துடுறா. சொல்லிட்டல, செஞ்சிடறேன். சரி, நீ போ. வாப்பா சுந்தர பாண்டி, என்ன இந்த இல்ல, பக்கம்? இந்த பக்கமா வந்தேன். ரூம் திறந்து கிடந்தது, பார்த்தா நீங்க இருக்கீங்க. எப்படி வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் தானே? ஆமா, உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஏப்பா, எதை கேட்கணும்னு உனக்கு விவசாயம் இல்லையா? யாருங்க இதெல்லாம் வெளியே சொல்றது? அம்மா, மலேசிய மருமகளே, இது தமிழ்நாடு. ஒரு வீட்டுல நடக்கிற விஷயம் 1 மணி நேரத்துல ஊர் ஃபுல்லா பரவிடும். ஜனனி, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னா என்ன, ஃபர்ஸ்ட் பகல் நடக்கட்டும். என்ஜாய். ஐயோ, ஹாப்பி ஃபர்ஸ்ட் பகல். என்ன பேசணும்னு தெரியாத ஒரு பொண்ணு முன்னாடி போயாங்க. சாரிண்ணா, சாரி. என்ன சொல்ற? போ, கிளம்பு. ஜனனி, சாரி, அவன் ஏதோ தெரியாம தப்பா பேசிட்டான். அதை நில்றா. ஏய், நில்றா. டேய், ஏய், கதவு திறடா. ஏய், ஏய், ஒழுங்கா கதவை திறந்துடுறா. ஏய், ஏய், அறிவு கட்டவன், தேவையில்லாத ஏதாவது வேலையை பண்ணிட்டு. ஜனனி, ப்ளீஸ், நீ எதுக்கும் கவலைப்படாத. 12 மணிக்கு கரண்ட் வந்துடும். முதல்ல இந்த மோட்டரை ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே போகிறத பற்றி யோசிப்போம். வா, போலாமா? ஒருத்தரை தான் முடிக்கலான்னு பார்த்தோம். இப்ப அவளே வந்து தானா தலையை கொடுத்துட்டாளே. ஐயோ, இது என்ன புது கதையா இருக்கு? நேரம் கட்ட நேரத்துல இவங்க எதுக்கு இங்க வராங்க? ஐயோ, சிவா, ப்ளீஸ் வேண்டாம். வேண்டாம், ப்ளீஸ் விட்டுருங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ப்ளீஸ். ஜனனி, நான் உடைஞ்சு போயிடுவேன். என்னாச்சு ஜனனி? ஐம் யுவர் ஹஸ்பண்ட். என்கிட்ட ஏன் அப்படி பயப்படுற? ஏன் அப்படி கையெல்லாம் நடக்குது? அது அது ஒன்றும் இல்லை. நீங்க நீங்க ஹஸ்பண்ட் தான். ஆனா இப்போ வேண்டாம், ஜனனி, ப்ளீஸ். என்ன நீ?
நான் ஏதோ உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி பயப்படல. பயப்படாத, முதல்ல நீ ரிலாக்ஸ். என்ன ஜனனி, பயப்படாத முதல்ல நீ. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்ப பேசணும். அதுக்குள்ள ஏன் இப்படி பதற? நீ முதல்ல தயவு செஞ்சு ரிலாக்ஸ் ஆகும். Just relax. Relax. ஜனனி, உங்ககிட்ட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நீ என் ஒய்ஃப் தான். இருந்தாலும் என்னால் அப்படி நினைக்கவே முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. என்னால் உன்னை உண்மையை சொன்னா உன்னை நெருங்கவும் முடியல. ஏதோ ஒன்று தடுக்குது. ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு ஜனனி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபீல் வருது. அப்ப நம்ம பிரிஞ்சிடலாமா? பிரிஞ்சிடலாம். ஏன் அவசரப்படாத. அம்மா கூட என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு மலேசியால யாருமே இல்லையாம. அதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானே அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ பிரிஞ்சிடலாம். சரி, நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? முதல்ல இப்படி பதறத நிப்பாட்டு. சரி, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிருக்கோம், கரெக்டா? ஆமா. ஓகே. ஆனா எனக்கு அது ஞாபகத்திலே இல்லை. நம்ம கல்யாணமும் பண்ணியிருக்கோம், அதுவும் சுத்தமா எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகத்துல இல்லாத ஒன்ன நெருங்க என்னால முடியல. தன்னை ஞாபகத்துல வச்சுக்காத ஒரு கணவனை நெருங்க ஒன்னாலேயும் முடியல. உண்மைதான். இந்த ஊரை பொறுத்தவரை நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் அந்த ஃபீல் உனக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. உண்மைதான். அதுக்காக நீ சொன்ன மாதிரி நாம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ சிவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சிவா. தேங்க்யூ. ஓகே ஜனனி, இந்த நிமிஷத்துலேருந்து நான் உன் ஹஸ்பண்ட் இல்லை, நீ என்னோட ஒய்ஃபும் இல்லை. நமக்குள்ள இந்த கல்யாணம் நடக்கவே இல்லை. சரி. ஆனா இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை புதுசா காதலிக்க போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.